AMD அவங்களோட மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா, கூடிய சீக்கிரமே அந்த கிராஃபிக்ஸ் கார்டு சோல்ட் அவுட் ஆக போகுது. தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சர்ஸ் கூட அதை சோல்ட் அவுட் பண்ண போகிறாங்க. அது எந்த கிராஃபிக்ஸ் கார்டுனா RX 6650 XT தான். எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே போட்டுட்டு போயிருக்கலாமே, எதுக்காக இப்படி வீடியோ மேக் பண்ணுறேன்னா, AMD அந்த இடத்துக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே வச்சுருக்காங்க, அதை விடமே பவர்ஃபுல்லான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அது எதுன்னுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரீசனே, இதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வரும்போது நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த நியூஸை கேட்டதுமே நான் AMDக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு நினச்சேன். ஏன்னா AMD இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டுனா AMDோட RX 6650 XT தான். எந்த ஒரு ஹேட்டர்ஸுமே இந்த கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. யார்கிட்ட கேட்டாலுமே, NVIDIA யூசர் கிட்ட கேட்டால் கூட இந்த 6650 XT ஒரு ஒர்ஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டை எதுக்காக AMD டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நிறைய பேர் இதை வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். கிளியராக நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ முதல் ரீசன், இந்த கார்டை அவங்க டிஸ்கன்டினியூ பண்ணுறதுக்கு இன்னொரு கிராஃபிக்ஸ் கார்டு தான் காரணம். அது AMDயோட 7600 தான். அந்த கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிறனால தான் அவங்க இந்த RX 6650 XTயை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டிஸ்கன்டினியூ பண்ணது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் நியூஸ், பேட் நியூஸாக தான் இருக்கும். ஆனால் இது அவ்வளோ பெரிய பேட் நியூஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா இதே பிளேஸில், அதாவது இந்த RX 6650 XT இருக்கிற அதே பிளேஸில் AMD அவங்களோட 7600 ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் ரெண்டுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த ரெண்டு கிராஃபிக்ஸ் கார்டோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தோம்னா, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப 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 சிமிலராக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ஹைலைட்டான டிஃப்ரெண்ட் என்னென்னா, இந்த 6650 XTயை RDNA 2 ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட போன ஜென்ரேஷனில் பண்ணியிருக்காங்க. இந்த 7600 RDNA 3 ஆர்கிடெக்சர், அதாவது அவங்களோட லேட்டஸ்ட் ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்காங்க. AMDயோட 7000 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்டுலேயே ரொம்ப பட்ஜெட் கிராஃபிக்ஸ் கார்டுனா இந்த AMDயோட 7600 தான். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் 6650 XTக்கு பதிலாக அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ரெண்டு கிராஃபிக்ஸ் கார்டோட VRAM சேம் தான், எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஸோ இங்கே பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இங்கே 6650 XTயோடையுமே 7600 நல்ல FPS கொடுக்கும். எல்லா கேம்ஸ்லேயுமே நல்ல FPS கொடுக்கும். நீங்கள் எந்த கேம் ப்ளே பண்ணாலுமே கண்டிப்பாக அதில் இந்த 7600 அதிகமான FPS கொடுக்கும். ஸோ ஓவராலாக ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸுமே ப்ளே பண்ணிடாமல் அதிகமான FPS எதில் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7600ஆல் AMDயோட 6650 XTயோடையுமே 11% அதிகமான FPS கொடுக்க முடியும். ஸோ ஓவரால் இங்கே வின்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 7600 தான். ஸோ இந்த 7600 நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் இருந்துச்சு. AMD அவங்களோட RDNA 3 ஆர்கிடெக்சரில் ஒரு சீப்பான கிராஃபிக்ஸ் கார்டு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு நினச்சதுமே எல்லாருமே அது ஒரு 12GB 16GB கார்டாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த சுச்சுவேஷன்லேயே அவங்க 8GB கிராஃபிக்ஸ் கார்டை லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா AMDயோட 6700 நான்-ST கிராஃபிக்ஸ் கார்டு கூட 27000ல் 10GB VRAM கூட இருக்குது. ஆனால் இந்த 7600 28000 கிட்ட வந்துச்சு. ஆனாலுமே 8GB VRAM தான் இருக்குது. அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியர் கிராஃபிக்ஸ் கார்டாக கருதப்பட்டது. ஆனால் 6650 XTயோடையுமே அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட தான் AMD என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 6650 XTயை டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு அதே இடத்துல இந்த 7600ஓட ப்ரைஸை ட்ராப் பண்ணி தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஹையர் ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க போகிறதில்ல, ப்ரைஸ் ட்ராப் பண்ணி அதே இடத்துல கொண்டு வருவாங்க. ஸோ ஆன்லைன் லீக்ஸை வச்சு பார்த்தோம்னா இந்த செப்டம்பர் எண்ட் ஆகிறதுக்குள்ளேயே 6650 XT சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அவ்வளோ சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆகாது, அதர் கண்ட்ரீஸில் ஆகலாம். அதுக்கப்புறமா இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகி வர தான் போகுது. இந்தியாவில் மேபி அப் டு 3 months கூட ஆகலாம் இதோட ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு, அது டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்குமே. ஸோ இப்போ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். அதில் ஒரு மெயினான டவுட் தான், இந்த AMDயோட 7600 வாங்கலாமா அப்படின்னு. இப்போ வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்காதீங்க, அது அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. ஏன்னா இந்த 7600ஓட ப்ரைஸையும் ட்ராப் ஆகி இப்போ 26500 வந்துடுச்சு, லோவஸ்ட் ப்ரைஸ் அதுதான். ஆனால் அதே ப்ரைஸ் ரேஞ்சில் 27000 எல்லாம் கொடுத்தோம்னா AMDயோட 6700 நான்-ST வேரியன்ட் இருக்கும், அதாவது XT இல்லாத வேரியன்ட். அதில் 10GB VRAM இருக்குது. ஆல்மோஸ்ட் இதுக்கு சிமிலரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். அந்த எக்ஸ்ட்ரா 2GB VRAM கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா 6700 நான்-ST வேரியன்ட்டே வாங்குங்க. ஸோ வெயிட் பண்ணி வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மேபி 3 months கூட வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த 7600ஓட ப்ரைஸ் ட்ராப் ஆகி வர்றதுக்கு. ஸோ இப்போ இமீடியட்டாக கிராஃபிக்ஸ் கார்டு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக 6650 XTயை வாங்கலாம். இப்போதைக்கு அது கண்டிப்பாக ஒர்த்தான கிராஃபிக்ஸ் கார்டு தான். அதோட ப்ரைஸ் ட்ராப் ஆகி இப்போ 24500 வந்துடுச்சு. மேபி சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரீப்ளைல உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.